ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹோம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமையல் அறையில் இந்த டப்பாவில் மட்டும் பணத்தை போட்டு வைங்க, பணம் தானாகவே வீடு தேடி வரும். அது என்ன டப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கம் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய நாட்களில் வீட்டில் இருக்கும் கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போனால் தான் குடும்பத்தை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற நிலை பலரது வீட்டில் இருக்குது. ஆண்கள் சம்பாதித்த பணத்தை வீட்டுக்கு கொடுத்தாலும் அவங்க சற்று அதிகமாகவே செலவு செய்வாங்க. அதனால் பல வீடுகளில் சேமிப்பு அது ஒரு கடமையாகவே பெண்கள் செஞ்சு வருவாங்க. அவங்க சம்பாதித்த பணமாக இருந்தாலும் சரி, ஆண்கள் சம்பாதிச்ச பணமாக இருந்தாலும் சரி, அதை சேமிப்பதில் கவனமாக இருக்கணும். அப்படி பெண்களை சேமிப்பு பணம் அவங்க கையில் நிலைச்சி இருக்கிறதுக்கு, பணம் வீட்டில் சேர்ந்து கொண்டே இருக்கிறதுக்கு ஒரு சிறிய பரிகாரத்தை நம்ம செஞ்சால் மட்டும் போதும். அது என்னன்னு நம்ம இந்த குறிப்பில் நம்ம பார்க்கலாம். நம்ம அப்படி ஒன்றும் புதிதாக எதையும் பார்க்க போகிறதில்ல. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். காரணம் தெரியாமல் அதை நம்ம மறந்து விட்டுருப்போம். நம்ம சிறு வயதில் இருக்கும்பொழுது நம்ம அம்மா பாட்டி எல்லாருமே வீட்டில் செலவு செய்கிறதுக்கு வச்சிருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் பீரோ, மணி பர்ஸ் போன்று எதுலேயும் வச்சுருக்க மாட்டாங்க. மாறாக நம்ம வீட்டில் இருக்கும் கடுகு டப்பா, துவர டப்பா, மிளகு டப்பா போன்ற சமையல் அறையில் இருக்கிற டப்பாக்களில் தான் எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்பாங்க. நாம் ஏதாவது செலவுக்கு பணம் கேட்டாலும் கூட அதிலிருந்து நமக்கு எடுத்து தருவாங்க. இப்படி வீட்டில் உள்ள பெண்கள் இந்த டப்பாவில் செலவுக்காக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து கொண்டே இருக்கும்போது, அந்த இடத்துல என்ன தான் பணம் செலவாகி கொண்டே இருந்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரி பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் நாம் 100 200 அப்படின்னு பணம் வைக்க ஆரம்பித்தா கூட அது ஆயிரக்கணக்கில் சற்று பெரிய தொகையாக கூட சேர்ந்து நிற்கும். அந்த அளவுக்கு பணம் அப்படிங்கிறது சேர்ந்து கொண்டே இருக்கும். இப்படி நம்ம வீட்டில் சமையல் அறையில் இருக்கும் இந்த டப்பாக்களில் எல்லாம் பணத்தை நாம் வைக்கும்போது நாம் போடும் பணம் சிறுக சிறுக சேருமே தவிர எக்காரணம் கொண்டும் வீண் செலவாகாது. எப்படி சமையல் அறையில் உங்கள் டப்பாக்களில் பணத்தை சேர்த்து வச்சு இருக்கிறீங்களோ அதை தொடர்ச்சியாக செய்யுங்க. மிகவும் நல்ல விஷயம். அப்படி நாம் பணத்தை போடும் துவரம் பருப்பு டப்பாவில் பணம் வைக்கிறதுக்கு முன்னாடி பணம் சேர்வதற்காக துவரம் பருப்பு டப்பாவில் ஒரு சுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் எடுத்து சிறிதளவு ரூபாய் நோட்டுகள் இருந்தாலும் சரி, நாணயமாக இருந்தாலும் சரி, அதை போட்டு சுருட்டி துவரம் பருப்பு டப்பாவில் அடிப்பகுதியில் வச்சிடுங்க. அதுக்கு மேலே துவரம் பருப்பை நிரப்பி வச்சுக்கோங்க. இப்படி துவரம் பருப்பு டப்பாவில் சுக்க போட்டு வைப்பதனால வீட்டில் பணம் எப்போதும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பணம் வீண் விரயம் ஆகிறத தடுக்கலாம். அதே போல் நம்ம வீட்டில் அரிசி வைக்கும் பாத்திரத்தில் அதுலேயும் ஒரு துண்டு சுக்கு போட்டு உங்கள் வீட்டில் லக்ஷ்மி அடாட்சத்தோட இருக்க செய்யும். அதனால் இந்த சிறிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடியது. நீங்கள் வீட்டில் பணம் சேர்க்கறதுக்கு, பெண்கள் கையில் பணம் நிறையா தங்குறதுக்கு இந்த பெரிய பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நல்ல பலன் கிடைக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.